சமயம் என் இறைவனே, சிறிது காலம் வரை என்னை நீ பிற்படுத்தியிருக்க கூடாதா? நானும் தான தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான். மரணிக்கிற வரைக்கும் நீ எப்படியே போட்டு எல்லாம் சொல்கிறான்ல, முனாஃபிக் இப்படி இருக்கான், நம்மளாம் சத்தியத்தில் இருக்கோம், சத்தியத்தில் சும்மா இருந்தீங்களாலும் அழிஞ்சிருவாங்கிறான். சத்தியத்தில் இருக்கிறீங்க, சும்மா இருந்தீங்கன்னா கடல் மாதிரி இது. இங்கே எப்படின்னா நீச்சல் அடித்தா தான் மிதக்க முடியும், கை கால ஆட்டாமல் சும்மா இருந்தீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. எல்லாம் சொல்கிறான், ஆகிவிடுவேனே என்று கூறுவான். ஆனால் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு தெரிந்தே வைத்திருக்கிறான். அப்போ தவணைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீட்டிப்பு கிடையாது. ஸோ மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கிங்க, அல்லாவுடைய தீனுக்காக என்ன செய்ய போகிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை செலவு பண்ண போகிறீங்களா? பணம் இல்லை, எல்லாமே என்ன இருக்கோ. ஒருத்தருக்கு அதான் மொழிபெயர்ப்பு பண்ண தெரியும், எல்லாம் தமிழில் நாலேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டான், இங்கிலீஷு தமிழ் நாலேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டான். முக்கியமான புத்தகமாக இருக்குது, தமிழில் இல்லை, மக்கள் இந்த பக்கம் பசி இருக்குது, இந்த பக்கம் சாப்பாடு இருக்குது, கொண்டு போய் கரெக்டான இடத்துல வைங்க. என்ன ஆற்றல் கொடுத்துருக்கோன்னு அதை பயன்படுத்துங்க. அப்போ எந்த ஆற்றல்லாம் பயன்படுத்தணும், எப்போ சாவறதுக்கு முன்னாடி ரெடியாக பயன்படுத்திக்கோ. நான் முனாஃபிக் மாதிரி இல்லை, நான் சரியான பாதையில் இருக்கோன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுறாத. இவனை எப்படி விடமாட்டேன்னா இவனையும் அப்படி விடமாட்டேன், நஷ்டமடை இவனும் சொல்லிட்டான்ல. தவறான தீனுக்கு எதிராக வேலை செய்பவர்கள், தீனை சத்தியங்களை கேடயமாக கொள்பவர்களை நான் மன்னிக்க மாட்டேன், விட மாட்டேன். உனக்கு காலி மாவனை நீன்ட்டான். அதே காலி யாருக்கு வருது கடைசியா? மூமினை கூப்பிட்டு, நீ மூமின் தான், சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். யாயுல் லஸீனா ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே ஓபி போட்டுறாதீங்க, அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன், அவ்வளோதான், காலி ஆயிடுவீங்க. மரணிக்கிற வரைக்கும். அப்புறம் பார்த்த இடத்துலலாம் அடி தான். கபரில் பார்த்தா அடி, மஹ்ஷரில் பார்த்தா அடி, அரிசிக்கு கீழே குழுக்கு, என்ன பார்த்த இடத்துலலாம் அடி பார்க்குறாள். இதாது எங்கேயாவது கண்ணில் சிக்கிறாத, சாகிற வரைக்கும் ஏதாவது செஞ்சுட்டு வா. உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமல் இருக்கணும், இதை செஞ்சேன்னு நீயே திருப்தி படுற அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வா. ஒன்றுமே செய்யாமல் வந்து என் முன்னாடி நின்றுட்டு இந்த வெத்து கோஷம் போட்டு அல்லாவுடைய தூதர் சாட்சி சொல்கிறோம்ல, டாவ் போட்டு அவனை மாதிரி வந்துடாத, சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எச்சரிக்கை எடுத்துறான். அப்போ இந்த அடிப்படையில் அல்லாவுடைய தீனுக்கு அவங்கவுங்க முயற்சி பண்ணுங்க. என்னங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது, நான் இதை தான் செய்ய போகிறேன்ட்டு எல்லாம் கொண்டு போய் அலை கழிச்சு கொண்டாந்து இந்த இடத்துல விட்டா, இப்போ விட்டதுக்கப்புறம் இது கெட்டியாக பிடிச்சி செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள். பல பேருக்கு பல மாதிரி கிடைக்கும். அந்தந்த ஒரு மார்க்கஸ் உங்கள் ஏரியாவே அப்படி இருக்கும். உங்களுக்கு கீழே ஒரு 10 இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுங்க. வாய்ப்புகள் ஒவ்வொருத்தருக்கும். சில பேர் ஸ்கூல் வாத்தியாராக இருப்பீங்க, உங்கள் மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம்ல. சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருப்பீங்க. மொத்தத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தீனை கற்றுக் கொடுப்பது இன்னைக்கு பிரதான வேலை. அல்லாவுடைய ஒரு தீனுன்னு ஒன்று பூமியில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷன் இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு வைங்க. அந்த அறிவை கொடுப்பது இன்னைக்கு சிறந்த வேலை. அந்த அறிவை கொடுப்பதற்கு என்ன உங்களால் முடியுமோ, உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் அறிவை கொடுக்குறவர் இருக்கிறாரா, அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னும் வேகமாக இந்த வேலை செய்யணும்னு இப்போ வெப்சைட் இப்போ உருவாக்கிட்டு இருக்கோம்.